இத பாருங்க மக்களே, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு நம்ம கிராமத்துக்கு மழை வந்து போய். சில அசுர சக்திகள்லாம் இருக்கிறதுனால இந்த கிராமத்துக்குள்ள மழை பெய்ய மாட்டேங்குது. அதனால நம்ம பாரம்பரிய முறையை பின்பற்றி மழை வர வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஏயா மழை வரலைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? வானத்தை உடைச்சிட்டு மழையா வர வைக்க முடியும்? ஏயா எங்களை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பாரம்பரிய முறை கிரமரிய முறை என்னட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. வேலையை பார்த்துட்டு போயா, அதுவா வர்றப்ப வரும். எனக்கு கருவாய் பேரு, நீ ஓவரா வாய் பேசுனா வாய் இந்த இடத்துல தைச்சு மரத்தலோட கட்டி போட்டுறேன் பாத்துக்க. பேசாம வாயை மூடிட்டு. நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம கிராமத்துல இருக்க கன்னி பெண்கள் பேர்லாம் எழுதி இந்த மரத்துக்கடியில போடுவோம். எவனையாவது கூப்பிட்டு எடுக்க சொல்லுவான். அதுல வர பெண்ண இந்த கிராமம் முழுக்க விளக்கோட. ஐயோ என்னையா சொல்ல வர? ஆனா வாயத்தை சீக்கிரம் சொல்லி தொலை. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இந்த கிராமத்துல இருக்க ஒரு கன்னி பெண்ணு விளக்க பிடிச்சிட்டு ஊரா சுத்தி வந்துட்டோம்னு வச்சுக்க, நம்ம கிராமத்துக்கு மழை பெஞ்சிரும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி பண்ணிட்டா நமக்கு மழை பெஞ்சிரும் பாத்துக்கங்க. ஏயா என்னையா எப்ப பார்த்தாலும் கன்னி பெண்ணுட்டு இந்த ஒரு தடவை கன்னி பெண்ணோ இல்ல ஒரு பெரிய ஆளுகளும் செஞ்சாத்தான் என்ன? ஒண்ணும் இல்ல, நீ தானே நம்ம கிராமத்து மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கிற. நீயே விளக்க பிடிச்சுட்டு துண்டை கட்டிக்கிட்டு ஊர் பூரா சுத்திட்டு வந்துரு. அதுதான் நல்லது தெரியா? கருவையா, நானும் கன்னி பையன் தாண்டா. நானும் விளக்க எடுத்துட்டு ஊர் பூரா சுத்தி வர தயாரா இருக்கிறேன். என்ன சொல்ற? எதே நீ கன்னி பையனா? நீ கன்னி பையன் இல்ல, கிழட்டு பையில இருந்துகிட்டு ஊர் பூரா விளக்க பிடிச்சி சுத்தினா மழையும் வராது, ஒண்ணும் வராது, ஒரு துளி காத்து கூட வராது. பாத்துக்க, பேச்சாட்டு இல்ல கிழவா. கருவாயா, நான் இளமையான பையன்டா. ஏன்டா என்னைய எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? சரி, இதுக்கு மேல பேசினா நீ ரொம்ப அசிங்கப்படுத்துவ. சரி, கன்னி பெண்கள் பேர்லாம் எழுதி குலுக்கி போட சொல்லு. யாரையாவது ஒரு பேரை எடுப்பான். சரி, இங்க இருக்கிற ஒரு 4 பெண்மணியோட பேரை எழுதி போடுங்க. நம்ம கோதாவரி, அப்புறம் மலரு, அப்புறம் அங்க நிக்கிது ஐசு, அவங்க பேரை எழுதி போடுங்க. அவங்க பேர்ல யாராவது ஒரு பேர் வந்தா அவங்கள பிடிச்சி விளக்க சுத்த சொல்லுவான். என்னது கோதாவரியா? கோதாவரிக்கு வயசு என்ன தெரியுமா? கோதாவரிக்கு வயசு 40 30. அது கன்னி பெண்ணு சொல்லிக்கிட்டு கன்னி பெண்ணோட இதவே கெடுக்காதீங்கயா. கன்னி பெண்ணுனா ஒரு 25 வயசு 27 வயசுக்கு பிள்ளைகளைத்தான் சொல்லுவாங்க. இது என்னமா கன்னி பொண்ணு இருக்கிற? என் கோதாவரிக்கு என்னடா, அவ எப்பவுமே இளமக்காரி. நீ வாயை மூடிட்டு நில்லு. நீயே சின்ன பையனா இருக்கும் போதே கிளவை மாதிரிதான்டா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்ப நீ கிழட்டு பைத்தா, நில்லு பெசாட்டுக்கு. ஓடோடோடோடோடோ சண்டை போடாதீங்கப்பா. சீட்டு எழுதி குலுக்கி போடுங்க. ஒரு பேரை எடுப்போம். வர்றவங்க ஊரை சுத்திட்டு வரட்டும். என்ன சொல்ற? சரி, பேரை குலுக்கி போட்டு விட்டேன். எடுங்க, ஒரு சீட்டு எடுங்க. யாரு பேர் வருதுன்னு பாப்போம். நம்ம கிராமத்துல சின்ன பிள்ளைய கூப்பிட்டு எடுக்க விடுங்கப்பா. ஏமாங்கதான் இந்த கிராமத்துல வயசு சின்ன பொண்ணு. நீ எழுதி போடி. ஏய், நான் தான் சின்ன பையன் இந்த கிராமத்துக்கே கடைக்குட்டி நானு. அதனால நான் தான் இருப்பேன் பார்த்துக்க. தள்ளுங்க, எடுக்க போறேன். எல்லா பெண்களும் தயாரா இருந்துக்கங்க, எடுக்க போறேன். அடாடாடாடா, கிளவி பேர் விழுந்திருக்குது. கோதாவரிய உன் பேர் தான் விழுந்திருக்குது. கன்னி பெண்ணை கொடுக்க சொன்னா இதென்ன கிளவி பேர் வந்திருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஒரு கிளவி விளக்க தூக்கி சுத்தி வந்தா போதும். ஐயோ, ஏன் பேரை விழுந்திருக்குது? என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற? நான் விளக்க வச்சுட்டு இங்கேக்குள்ள வரைக்குமே போக மாட்டேன். என் உடம்பு தூக்கிட்டு என்னால நடக்கவே முடியாது. ஊர் முழுக்க நான் சுத்திட்டு வந்தேன். எப்படி என்னால சுத்திட்டு வர முடியும்? என் உடம்பு தாங்காது. இங்க பாரு கோதாவரியே, நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. உன் பேர் தான் உழுதுருக்குது. விளக்க வச்சுட்டு இந்த கிராமம் முழுக்க நீ சுத்தி வந்துதான் ஆகணும். அப்பதான் நம்ம கிராமத்துக்கு மழை பெய்யும். கோதாவரி அக்கா, இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாதான் என்ன உடம்பாச்சு குறையும்ல. இத்தனோடு விளக்க தூக்கித்தான் சுத்த சொல்றோம். உனைய மூட்டை தூக்கிட்டா சுத்த சொல்றோம். நீ மட்டும் இதை பண்ணலன்னு வச்சுக்க, இவன் வழக்கம்ட்டு அடுத்து தடியனை தூக்கிட்டு சுத்த சொன்னாலும் சுத்த சொல்லுவேன். அதனால இதை போய் பண்ணிட்டு வந்துரு. நீயே தடியனே, உனக்கு ஒரு நல்ல வழி வச்சிருக்கேன்னு. இதே மாதிரி நானும் ஒன்று பார்த்துருக்கிறேன் பார்த்துக்க. இந்த மாதிரி விளக்க தூக்கிட்டு ஊர் பூரா சுத்தி வரவங்க முன்னாடி நீ போய் நின்னேன்னு வச்சுக்க, உன்னையே தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா பேச்சு நடந்துரும் பார்த்துக்க. அதனால உனக்கு இது சரியான வழி. நீ போய் அந்த பொண்ணு முன்னாடி நில்லு, உன்னையவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஊர் வழக்கப்படி இதெல்லாம் ஒரு முறைனே பார்த்துக்க. ஒழுங்கா போ. பேசாட்டு கோதாவரிக்கு அண்ணன் முன்னாடி வந்து நின்று நான் ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறேன். கருவையா, என்னடா சொல்ற? அப்ப அவங்க அப்பே இப்படி இருந்தா கேட்டுதானே ஆகணும். ஊர் மக்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப அவன் வாயை திறக்க முடியாது இல்ல, வாயை அடைச்சுக்கிட்டு தான் நிற்பியான். இப்ப கண்டிப்பா நான் முன்னாடி போய் நின்றுடா. ஊர் மக்கள் எல்லாத்தையும் சீக்கிரம் கூட்டி வந்துரு. என்ன சீக்கிரம் போனேன். கோதாவரி ஊரை சுத்தி விட்டு வந்துட போது. சீக்கிரம் போ. மாமா, எதுக்கு மாமா ஊடையில வந்த? ஊரை சுத்தி வரும்போது ஆம்பளைக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. எதுக்கு வந்த? ஐயோ, யாராச்சும் ஊர்க்காரங்க பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருமே. போதும், அங்கிட்டு தள்ளி போனியே. கோதாவரி, எல்லாம் எனக்கு தெரியும். பேசாட்ட அமைதியா இரு. இது எதுக்காக பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம். கொஞ்சம் இரு, வரேன். பாத்தீங்களா, ஊரை சுத்தி வந்த பொண்ணு அந்த தடி பைய பார்த்து புட்டியா? ஐயோ, இது எனக்கு என்னமோ சரியா படல. நியாயப்படி நம்ம கிராம வழக்கப்படி இப்படின்னு ஏதாவது பரிகாரம் பண்ற பொண்ணு ஆம்பளைக்கு கண்ணில் படக்கூடாது. இதை என்னமோ பார்த்து புட்டியா? பேசாட்டு இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு எடுத்தா நல்லா இருக்கும். நாட்டாம நல்ல தீர்வு எடுறா. ஒரு சண்டால பையில நீ வீட்டுக்குள்ள தாண்டா எல்லாத்தையும் அடங்கி இருக்க சொன்னா எதுக்குடா வந்து நின்ன முன்னாடி யானை மலை மாடு மாதிரி வந்து நின்றுட்டே அம்பாதுமே.
இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எத்தனை தடவை சொன்ன முன்னாடி வரக்கூடாது, முன்னாடி இருக்கணும், வேணும்னே வந்து நின்று இருக்கேன் பாத்தீங்களா? நான் என்னப்பா பண்ண முடியும்? அசால்ட்டா வந்தேன், இந்த பொண்ணு இங்கிட்டு வந்துருச்சு. சரி சரி, ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். சரிடா, இந்த நாட்டாமையோட தீர்ப்பு என்ன தெரியுமா? இந்த பொண்ணை நீ பரிகாரம் பண்ணும் போது நேருக்கு நேரா பார்த்தனால இந்த பொண்ணை நீதான் இருந்து தத்தெடுத்து தங்கச்சியா வளர்க்கணும். அந்த பொண்ணுக்கு புடவை நட்டு கட்டு எல்லாம் வாங்கி கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன்னோட பொறுப்புடா. இது அந்த நாட்டாமையோட தீர்ப்பு. இன்னில இருந்து கோதாவரி உன் தங்கச்சியா நீ எடுத்துக்கணும். என்னடா ரூல்ஸ் புதுசு புதுசா சொல்றீங்க? அப்படிலாம் இல்லையே, இதெல்லாம் ரூல்ஸ் படி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க தானே சொல்லுவாங்க. நீங்க என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தங்கச்சியாவா? தங்கச்சியெல்லாம் என்னால பார்க்கவே முடியாது. கருவாயா எல்லாம் ஒன்னாலதான்டா, என்னன்னு சொல்லுடா. ஐயோ, நான் வரலப்பா. தங்கச்சியா வேணா ஒண்ணு வேணாம் எனக்கு. அட பாவிகளா, இப்படி டக்குன்னு சட்டத்தை மாத்தி வைப்பீங்கன்னு எனக்கு என்னடா தெரியும்? தடிய பாவத்தை. இல்லை குட்டி கருவாயா, நம்மளும் எத்தனை நாளைக்கு தானே திளி திங்கிறது? பேசாட்டே ஒரு பிரியாணி கடை போடலான் இருக்கிறேன். இப்பதான் எனக்கு பிரியாணி நல்லா செய்ய தெரியுமே, அதை வச்சு பிரியாணி கடை போடலான் இருக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நீ எத்தனை நாளைக்கு தான் திருட்டு தீனி திம்ப? இனிமேலாச்சும் நல்ல தீனி திம்போம். பிரியாணி கடையை ஆரம்பிக்கலான்னே நான் ஒரு நல்ல இடம் பார்த்து வச்சிருக்கிறேன். அங்கே நம்ம பிரியாணி கடையை ஆரம்பிக்கலாம், சரியா? இல்லை மடையா, பேச்சு வாக்கில் என்ன திருட்டு தீனிங்கிற? நீ மட்டும் என்னால தீனி தின்னுட்டு இருந்தா? ஓசி தீனி தானே தின்னுக்கிட்டு இருந்த என்னது வைக்கும். சரி சரி, இப்போ நம்ம ஒரு கடையை போட போறோம். பிரியாணியை செஞ்சு எடுத்துட்டு போய் கடையை போடுவோம். இனிமேலாச்சும் நேர்மையான வழியில சம்பாதிப்போம், சரியா? என்னெல்லாம் குட்டிக்கிறவாயா, வந்து எவனுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. நம்மளை பார்த்து பயந்துக்கிட்டு எவனும் வர மாட்டேங்கிறாங்களோ. இத்தனை நாள் நம்ம அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்பெல்லாம் வந்து வாங்குவாங்க. இப்போ நம்ம நல்ல முறையில் பிரியாணி சுவையா போட்டு வச்சிருக்கிறோம், எவனும் வாங்க மாட்டேங்கிறாங்க பாத்தியா? நீ கவலைப்படாத, நேர்மை நியாயமும் லேட்டா தான் ஜெயிக்கும். அதனால நீ கவலைப்படாம இரு. எல்லாரும் கண்டிப்பா நம்ம கடைக்கு பிரியாணி வாங்க வருவாங்க. உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் பிரியாணி செஞ்சு. நீ வீட்டில் போய் தூங்க அண்ணா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை கூப்பிடுறேன். அப்போ வந்தா போதும். அது வரைக்கும் நானே கடையை பார்த்துக்கிறேன். ஆமலை குட்டிக்கிறவாயா, ஒன்றும் முடியல, இங்கே தூங்கலாம் பார்த்தா உட்காரதுக்கு இடம் இருக்காது. அப்புறம் நான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். பிரியாணி கடையை பற்றி உனக்கு தெரியும்ல. ஒரு பிளேட்டு ஃபுல்லாக போட்டுவிட்டு 250 ரூபா வாங்கிக்க. என்ன? வேணாம் 250 ரூபா நிறையா இருக்கு, எவனும் கொடுக்க மாட்டாங்க. சரி 150 ரூபா வாங்கிக்கல. சேரில் குட்டிக்கிறவாயா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பிரியாணி கடையை பத்திரமா பார்த்துக்க, எவனும் வந்து கடத்திட்டு போயிடாம பார்த்துக்க. ஐயோ, அது வரைக்கும் என்னால் திங்காமல் இருக்க முடியாது. அண்ணா வரதுக்குள்ளே பிரியாணியில் கறியாக பெருக்கிட்டு எலும்பை உள்ளேயே போட்டு வச்சுருவோம். ஒரு 4-5 எலும்பு மட்டும் வெளியே போடுவோம். அப்போ தான் சந்தேகம் வராது. எலும்போட பிரியாணியை போட்டோம்னா கண்டிப்பாக இவங்க சாப்பிட்றவங்களுக்கும் சந்தேகம் வராது. பரவாயில்ல, கருவாயும் பையன் மடையனா இருப்பான்னு நினச்சி நல்லா தான் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கிறீங்க. பரவாயில்ல, விஷமா இருந்தாலும் நல்ல விஷம். இல்லை என்னல குட்டிக்கிறவாயா, உன் அண்ணன் எங்க? நீ மட்டும் பிரியாணி கடையில் உட்காந்துருக்குறா. ஏதோ பிரியாணி கடை போட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்லா உங்க அண்ணையில திருந்தி விட்டா நம்மளால. நல்ல நல்ல பிரியாணியை போட்டுக்கிட்டு இருக்கானம்மா. சரி, எனக்கு ஒரு தட்டு கொடு. ஆமா, என் அண்ணன் முன்ன மாதிரி இல்லை, திருந்திட்டான். நீ உட்காந்து சாப்பிடு கிளவி. இல்லை குட்டிக்கிறவாயா, என்னால இது கொஞ்சம் கூட பீஸே இல்லைல்ல, ஒரு பீஸ் கூட இல்லையில. அது அடியில கிடக்கும். சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் தோண்டும் போது உள்ள வரும் பாரு. நீ எடுத்ததுமே சொல்லாத, நீ சாப்பிட்டுக்கிட்டே இது பீஸு தானா வரும். இங்கே என்னது இது? எலும்பு மட்டும் கிடக்குது. குட்டிக்கிறவாய், என்னல்ல இது எலும்பு மட்டும் கிடக்குதுல? கறியவே காணமேல. கறி எங்களை போச்சு? ஒழுங்கு மரியாதை சொல்லு. கல்வி, உனக்கு மூளை குழம்பி போயிருச்சு. நீ கறியை சாப்பாட்டோட திங்கும் போது தின்னுட்ட, அதான் அதுல எலும்பு இருக்குது பாத்தியா? நீ இப்படியே லூச்சு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. கறியை தின்னு போட்டு எலும்பு வச்சு போட்டு எலும்பு இருக்குன்னு சொன்னா நான் எங்க பண்ண முடியும் சொல்லு? நீ சோத்தலி திங்கும் போதே தின்னுட்ட கிளவி, லூச்சு மாதிரி பண்ணாத. நல்லா சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் நேரம் தூங்குவோம். மிச்சருக்கு பிரியாணி அண்ணா அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். அட, இந்த குட்டி கருவாய் பையன் எல்லா பிரியாணியும் வித்துப்பிட்டான் போல. ஆமாம், என்ன கிட்ட எலும்பா கிடக்குது. சரி, கொஞ்சம் பிரியாணி இருக்குது, அவனுக்கு எழுப்பிவிட்டு நம்மளும் சாப்பிடுவோம். எல்லாம் குட்டி கருவாயா, எந்திரியா. ஏன்னா எல்லா பிரியாணியும் நான் வித்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் பிரியாணி இருக்கு, அதை நீ நானும் சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேன். பாத்தியா எவ்வளோ எலும்பு கிடக்குன்னு, எவ்வளோ பிரியாணி வித்து இருக்குது பாத்தியா? சேர்ல குட்டிக்கிறவாயா, அண்ணன் தூங்கி எந்திரிச்சோ எல்லா வேலையும் பார்த்து போட்டேன். நல்ல பையன். சரி வா, நம்ம இந்த பிரியாணியில சாப்பிடுவோமா? என்னலத கறி ஒன்று கூட வர மாட்டேங்குது, இது பூரா எலும்பா வருது. இல்லை குட்டிக்கிறவாயா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னல இது? உள்ள லெக் பீஸ் இல்லாம வெறும் எலும்பா இருக்குது, எப்படி எலும்பு வந்துருச்சு? என்ன, நான் தான் சொன்னேன்னா எல்லாம் கறியை தின்னு விட்டு எலும்பு மட்டும் போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு. அதனால எலும்பு எதுவும் இருக்கும்னா கறி இருக்காம இருக்கும். எலும்பெல்லாம் எல்லாம் தின்னுட்டாங்கன்னு சொன்னேல. இல்லை மணப்பையிலே, அது எப்படில? அங்கதான் தின்னு விட்டு அங்கே பூரா எலும்பையும் போட்டு வச்சிருக்கிறாங்க, எப்படி பிரியாணிக்குள்ள எலும்பு வந்துச்சு? நீ ஏதோ ஒரு சூதுவனையை பண்ணியிருக்க, எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லல, நீ தானே பிரியாணியில பூரா கறியை தின்னு விட்டு எலும்பு இதுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிற. கறி பீஸ் கணக்காட்டம் தானே போட்டு வச்சிருக்கிற. என்ன திமிரு, நான் திருந்தன்னு நினைச்சால விட்றானா? இப்போ பாரு நீ என்ன பண்றேன்னு.
இன்னும் வேணும்னா விட்டுரு. இந்த குட்டி கருவாயன் பையன் நம்ம திருந்தணும்னு நினைச்சாலும் நம்மள திருந்த விட மாட்டான் போலயே. இவனாலேயே நம்ம கட்டி குட்டிச்சவரா போயிடுவான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.